வாழ்க்கையில் நம்ம எல்லாருக்குமே பல விஷயங்களை பார்த்து பயம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வெதரில் ஒரு ஃபெனமினன் பார்த்தீங்கன்னா லைட்னிங் ஒரு டேஞ்சரஸான ஃபெனமினன். ஆனால் நிறைய பேருக்கு பயம் இருக்கும். லைட்னிங்னாலே சின்ன வயசுலேருந்தே எனக்கும் பயம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த ஒரு லென்ஸில் ஒரு ஃப்ரேமில் நமக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக லைட்னிங்கை காட்டுற ஒருத்தர் கூட தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். இன்றைக்கி நம்ம பாட்காஸ்ட்டில் நம்ம கூட ஜாயின் பண்ணுறது ஃபோட்டோகிராஃபர் மோகன். இவர் ஒரு 8 இன்டர்நேஷ்னல் அவார்ட் வின் பண்ண ஒரு ஃபோட்டோகிராஃபர். இவரோட ஸ்பெஷல் ஜானரே லைட்னிங் தான். யாருமே பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணாத ஒரு பார்ட் லைட்னிங் ஃபோட்டோகிராஃபி இவர் பண்ணிகிட்ருக்காரு. இவரோட இமேஜஸ்லாம் இதில் இந்த வீடியோ ஃபுல்லாக இவரோட இமேஜஸ் தான் ப்ளே ஆக போகுது. ஒரு பிரெத் டேக்கிங் அப்படின்ற மாதிரி கேப்சர்ஸ் தான் இவரோடது. எல்லாமே நான் பார்த்ததுலேயே ரொம்ப சூப்பரான ஷார்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ஸ்டார்டிங் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இவர் எப்படி இதை லைட்னிங்கிறத ஒரு ஜானர் எப்படி செலக்ட் பண்ணார், அதுலேருந்து நம்ம இந்த பாட்காஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். ஆக்சுவலாக எனக்கு ஃபோட்டோகிராஃபி பண்ணிட்டு இருக்கும் போது என் லைஃப்பில் ஒரு நாளாச்சும் நான் ஒரு லைட்னிங் ஷாட்டாவது எடுக்கணும் அப்படின்றது எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஆனால் நான் அதை பற்றி ட்ரை பண்ணலை. எப்படி எடுக்கணும் அதை பற்றிலாம் நான் யோசிக்கல. ஒரு நாள் தற்செயல ஒரு 2029 இயர்ல ஒரு செப்டம்பர் மந்த் டேட் கூட 10 or 9 இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அன்னைக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன். அப்போ எப்படி எடுக்கணும் அப்படின்ற ஐடியாலாம் எனக்கு கிடையாது. ஜஸ்ட் மொபைல் வச்சுக்கிட்டு ஒரு கண்டினியூஸ் கிளிக் மாதிரி எடுத்துட்டே இருந்தேன். அப்போ ஒரு ட்ரீ மாதிரி ஒரு பிரான்ச்சா ஒரு இலை இல்லாம ஒரு மரம் இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பிரான்ச்சா ஒரு லைட்னிங் அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் லைட்னிங் பிக்சர். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அது எடுத்த பிறகுதான் எனக்கு அது மேல ரொம்ப இன்னும் இன்ட்ரெஸ்ட் அதிகமாச்சு. இன்னும் எடுக்கணும் அப்படின்ற ஒரு தாட் வந்தது. ஸோ இப்படிதான் என்னோட ஃபர்ஸ்ட் பிக்சர் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ நீங்க ஸ்டார்ட் பண்ணது ஒரு ரூரல் ஏரியா மாதிரியா? ஸோ அந்த மாதிரி தானே உங்களுக்கு அந்த வியூ நல்லா கிடைக்கும்? ஆமா ப்ரோ, என்னோட நேட்டிவ் திண்டிவனம் பக்கத்துல இருக்க வில்லேஜ் ப்ரோ, பட்டணம் வில்லேஜ் சொல்லிட்டு. ஸோ ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி. ஸோ வில்லேஜ் சைடுன்றதுனால எனக்கு ஓரளவுக்கு கிளியர் வியூ கிடைக்கும். ஓகே. ஸோ அப்படிதான் நீங்க லைட்னிங் ஃபர்ஸ்ட்ல இருந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணீங்க? ஆமா ப்ரோ. ஓ, டில் டேட் வரைக்கும் நீங்க எத்தனை பிக்சர்ஸ் எடுத்திருப்பீங்க லைட்னிங் பத்தி, லைட்னிங் ஜானர்ல? லைட்னிங்ல நான் இது வரைக்கும் பார்த்தது நியர்லி நேக் டேல கிட்டத்தட்ட ஒரு 5000 கண்டிப்பா அதுக்கு மேலேயே இருக்கும். பட் ஒரு 5000 லைட்னிங்கா நான் பார்த்திருப்பேன். ஸோ இதை எப்படி நான் கால்குலேட் பண்றேன்னா, இப்போ ஒரு லைட்னிங் ஈவினிங் வருது அப்படின்னா குறைஞ்சபட்சம் நம்ம ஒரு தண்டர்ஸ்டார்ம் நைட்ல ஒரு 40 to 50 லைட்னிங் விட்னஸ் பண்ண முடியும். அட்லீஸ்ட் ஒரு 30 to 50 கண்டிப்பா விட்னஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு இயருக்கு நமக்கு லைட்னிங் டேஸே பாத்தீங்கன்னா ஒரு 30 to 40 கண்டிப்பா இருக்கும். மினிமம் 30 இருக்கும். ஸோ அந்த கால்குலேஷன் படி பார்த்தோம்னா நமக்கு இந்த 5000 வந்துடும். இன்னொன்னு ஒரு சில டைம்லாம் அந்த ஒரு 1 hourலயே நான் ஒரு 150 200 லைட்னிங்லாம் கூட விட்னஸ் பண்ணிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 2022 or 23 அப்போ ஒரு ஜூலை ஃபர்ஸ்ட் வீக் அப்போ பாண்டிச்சேரியில நான் கிட்டத்தட்ட ஒரு 150 200 லைட்னிங் பாக்குறேன். அதுல நான் எடுத்தது மட்டுமே ஒரு 70 லைட்னிங் கேமராலே எடுத்திருப்பேன். பார்க்க ஒரே மாதிரிதான் இருக்கும். அது அப்படியே மூவ் ஆகி கடல்ல போயிட்டு இருக்கு, எங்கேயோ போயிட்டு இருக்கு. ஸோ அப்படி எடுத்ததே நான் ரெக்கார்ட் பண்ணதே அவ்வளோனா, நான் மிஸ் பண்ணது நிறைய இருக்கும் எப்பவுமே. இப்போ ஒரு 50 60 மின்னல் பாக்குறேன்னா அதுல ஒரு 4-5 தான் எடுக்க முடியும். எல்லா டைரக்ஷன்லயும் இருக்கும். நான் ஏதாவது ஒரு ஃப்ரேம்ல தான் வைக்க முடியும் கேமராவை. அந்த மாதிரி நான் பார்த்ததே ஒரு 5000 இருக்கும். எடுத்தது நியர்லி ஒரு 3000 எடுத்திருப்பேன். ஆனா எல்லாமே ரிப்பீட்டட் இமேஜஸா இருக்கும். அதுல ஃபில்டர் பண்ணி நல்ல இமேஜஸ் அப்படின்னு கேட்டா ஒரு 200 to 300 லைட்னிங் வரும் ப்ரோ. இந்த பாட்காஸ்டோட ஒரு மெயின் கோல் என்னன்னா, ஒருத்தரோட டேலண்ட்டை ஷோகேஸ் பண்ணுறதுக்கு தான். மற்றபடி நீங்களும் போய் லைட்னிங்கை கேப்சர் பண்ணுங்க அப்படின்னு இன்ஸ்பயர் பண்ணுறதுக்கு இல்லை. இதை ஒரு ஸ்ட்ராங் டிஸ்க்ளைமராக சொல்கிறேன். லைட்னிங்கை கேப்சர் பண்ணுறது ரொம்ப ஹசார்டஸான ஒரு விஷயம். வித்தவுட் ப்ராப்பர் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் உயிருக்கே ஆபத்தாக முடியக்கூடிய ஒரு விஷயமாகவும் மாறலாம். லைட்னிங் மோகன் என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் எடுப்பார், ஒரு லைட்னிங் ஃபோட்டோகிராஃபிக்கு அவர் போகும்போது என்னென்ன ப்ரிப்பரேஷன்ஸோட போவாருன்றதை அவர்கிட்ட கேட்போம். லைட்னிங்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. சோ கிளவுட் டு கிளவுட், கிளவுட் டு கிரவுண்ட், இன்ஃப்ரா கிளவுட், அப்புறம் பார்ஷியல் கிளியர் ஸ்கை. சோ அந்த மாதிரி டைப்ஸ் இருக்கு. இன்னும் நிறைய இருக்கு. சோ எனக்கு தெரிஞ்சது மட்டும் சொல்றேன். புரியுது. சோ அதுல இப்போ ஒரு பார்ஷியல் கிளியர் ஸ்கை லைட்னிங் எப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்ப திண்டிவனத்துல இருக்கேன், பாண்டியில இருக்கேன் அப்படின்னா, நான் இருக்க இடத்துல ஒரு நல்ல வியூ இருக்கிற இடத்துல இருக்கேன் அப்படின்னா, என்னால இங்க இருந்து ஒரு 150 to 200 கிலோமீட்டர் ரேடியஸ்ல எந்த ஆங்கிள் பண்ணாலும்
என்னால வந்து லைட்னிங் எங்க நடந்தாலும் பார்க்க முடியும். இன்கேஸ் நான் கிளியர் வியூல இருந்தா மட்டும். இல்ல ஒரு நல்ல ஹைட்டான இடத்துல இருந்தாலும் எந்த இடத்துல லைட்னிங் நடந்தாலும் என்னால பார்க்க முடியும். சோ அப்படி வந்து இப்போ டிஸ்டன்ஸ்ல மின்னல் அடிச்சிட்டு இருக்கு அப்படின்னும் போது நான் இருக்கிற இடம் சேஃப். எனக்கு மேல என்னோட அபோவ் தி ஹெட் வந்து கிளியர் ஸ்கை தான் இருக்கும். டிஸ்டன்ஸ்ல லைட்னிங் இருக்கும். சோ அது வந்து ரொம்ப ரொம்ப சேஃப் அது எடுக்கிறது. சோ அப்படி ஒரு இது எடுக்கும் போது நான் அப்ப என்னோட பிளேஸ்ல வந்து நான் எங்க வேணா மூவ் பண்ணலாம். எனக்கு வந்து ஷெல்டரோ இல்ல ஒரு சேஃபான இடம் நான் நிக்கணும் அப்படின்ற இது எனக்கு கிடையாது. அன்டில் அந்த ரெயின் கிளவுட்ஸ் என் கிட்ட வர வரைக்கும். அப்படி அந்த லைட்னிங் வந்து எந்த இதுவும் தேவையில்லை. பட் சம்டைம்ஸ் இந்த லேட் ஈவினிங் ரெயின் அப்படி அது எல்லாமே லேட் ஈவினிங் ரெயின் தான். சோ சம்டைம்ஸ் வந்து அந்த ரெயின் கிளவுட்ஸ் வந்து நம்மள அப்ரோச் பண்ணி வரும். சோ அப்படி நம்மள அப்ரோச் பண்ணி வரும்போது நமக்கே தெரியும். எப்படி தெரியும்னா அந்த லைட்னிங்கோட சைஸ் மாறும். இப்போ லைட்னிங் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரே சைஸ் தான். ஐ மீன் மோரோவர் எல்லாமே சேம் சைஸா இருக்கும். நம்ம வந்து என்ன நினைச்சுக்கிறோம்னா இது பெரிய லைட்னிங் சின்ன லைட்னிங் நினைச்சுக்கிறோம். பொதுவாக நிறைய பேருக்கு இருக்க ஒரு கேள்வி, லைட்னிங் எப்படி டெக்னிக்கலி நம்ம மெஷர் பண்ண முடியுமா அப்படின்ட்டு. ஸோ லைட்னிங் வந்து ஒரு சர்டன் ஃபார்ம் ஆஃப் ரேடியோ வேவ்ஸை வந்து எமிட் பண்ணும். இது வந்து லோ ஃப்ரீக்வன்சி அண்ட் வெரி லோ ஃப்ரீக்வன்சியில் வந்து இருக்கும். இதை வந்து நம்ம கிரவுண்ட் பேஸ்டு சென்சார்ஸ் வச்சு நம்ம டிடெக்ட் பண்ண முடியும். இந்த லைட்னிங்கோட ஸ்ட்ரைக்கில் எவ்வளோ பவர் இருக்குது, இது வந்து ஒரு க்ளவுட் டு கிரவுண்ட் லைட்னிங்கா க்ளவுட் டு க்ளவுட் லைட்னிங்கா அப்படின்றத நிறைய ஃபார்மில் நம்ம வந்து மெஷர் பண்ண முடியும். இதுக்கான கிரவுண்ட் பேஸ்ட் சென்சார்ஸ் வந்து IMD அண்ட் IIT போன்ற இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்தியாவில் நிறைய இடத்துல இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. நான் சொல்ல வர்றது என்ன பாயிண்ட்னா, ஐ மீன் விஷுவலா ஒரு ஆவரேஜ் ஹியூமன் நம்ம எப்படி அதை எடுத்து போனா இப்போ பெரிய லைட்னிங் அப்படின்னு எடுத்துப்போ சின்ன லைட்னிங் சொல்லுவோம். பட் ஆக்சுவல் ஃபேக்ட் வந்து அதுதான் நான் சொல்ல வர்றது என்னன்னா, பெரிய லைட்னிங் சின்ன லைட்னிங் கிடையாது. மேபி நீங்க டெக்னிக்கலா அந்த மெஷர்மெண்ட் சொல்றீங்க. நான் சொல்ல வர்றது வந்து அதோட டிஸ்டன்ஸ் சொல்றேன். தூரத்துல இருக்கிறது சின்னதா தெரியும், க்ளோஸ்ல இருக்கிறது பெருசா தெரியும். பட் நம்ம விஷுவலா பார்க்கும்போது பெரிய எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படி பாத்தீங்கன்னா. கரெக்ட். சோ அதனால ஒரு ஆவரேஜ் சைஸ் அப்படி சொல்ல வந்தேன். சோ அப்படி அந்த சைஸ் மாறும்போது பெருசா எனக்கு விஷுவலா வந்து லைட்டிங் பெருசா தெரியுதுன்னா அப்போ அது எனக்கு க்ளோஸா வந்து அதே மாதிரி அந்த சவுண்ட் அந்த கிரவுண்ட் ஸ்ட்ரைக் நடக்கும்போது உங்க கிட்ட அந்த சவுண்ட் எவ்வளவு நியரா உங்க சவுண்ட் வந்து அதிகமா உங்களுக்கு கிட்ட வருது அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். கரெக்ட். அதுக்கேற்ற மாதிரி நீங்க ப்ரிகாஷன்ஸ் எடுத்துப்பீங்க. ஓவர் த ஹெட் வந்து லைட்னிங் கிளவுடோ ஏதோ இருக்கும்போது நீங்க எடுக்க மாட்டீங்க. ஆமா, எடுக்க மாட்டேன். செகண்ட் வந்து இன்கேஸ் வந்து நல்ல ஹெவி ரெயின் இருக்கு, நல்ல தண்டர்ஸ்டார்ம் இருக்குன்னா அந்த டைம் நான் வெளியிலே போக மாட்டேன். அப்ப நான் வீட்ல தான் இருப்பேன். இன்கேஸ் நான் ஒரு நல்ல ஒரு பால்கனி வியூல இருக்கேன், அங்க வந்து லைட்னிங் ஸ்ட்ரைக் ஆகாது, நான் ஒரு மிடில் ஃப்ளோர்ல தான் இருக்கேன் அப்படிங்கும் போது அப்போ நான் சேஃபா எடுக்க முடியும். ஒன்ஸ் வந்து ஹெவி ரெயின் வந்துட்டாலே நான் வெளியில போகவே மாட்டேன். நாட் ஈவன் ஹெவி ரெயின், நல்ல காத்து அடிச்சா கூடமே நான் போக மாட்டேன். அதான் இங்க வந்து நிறைய பேர் என்ன தப்பு பண்றாங்கன்னா, லைட்னிங் நிறைய பேர் அது ஒரு அவங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்காக வந்து சடனா வந்து வெளியே போய் மழை வரும்போது அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்ல போய் ஸ்ட்ரைட்டா வந்து லைட்னிங் நம்ம அபவ் த ஹெட் லைட்னிங் இருக்கும்போதே நேரா கேமராவை காட்டி லைட்னிங் வந்து கேப்சர் பண்றாங்க. மொபைல் டிவைஸோ இல்ல கேமரா இல்லைனாலும் மொபைல் டிவைஸ் வச்சு கேப்சர் பண்றாங்க. நிறைய பேர் நீங்க பாத்திருப்பீங்க, இன்ஸ்டாலயோ ட்விட்டர்ல நீங்க நிறைய பாத்திருப்பீங்க. ஆமா ப்ரோ, சிலது கூட கேள்விப்பட்டிருக்கேன். பாண்டியில வந்து பீராம்பட்டினம் சைடு பீச்ல கப்பல் யாரும் சரியா ஞாபகம் இல்ல, நடந்து போயிட்டு இருக்கும்போது அவங்கள லைட்னிங் ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு அப்படிலாம் சொல்லிட்டு. ஆமா. சோ ஒன்ஸ் வந்து அந்த மாதிரி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். சோ அந்த மாதிரி நல்ல ஹெவி விண்ட் இருந்தாலே நம்ம ஒரு டிராப் ரெயின் அங்க விழுதுனாலே நம்ம சேஃபா இருக்கிறது பெட்டர். சோ வெளியில போறதை அவாய்ட் பண்ணணும். ஆமா, முக்கியமா வந்து நம்ம சுத்தி வந்து எதுவுமே இல்ல, ஹையர் பில்டிங்ஸ் ஹைரைஸ் பில்டிங்ஸ் எதுவுமே கிடையாது, நம்ம ஒரு ஓப்பன் கிரவுண்ட் அந்த மாதிரி இருக்கும். அப்படின்ற பட்சத்துல வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய விஷயம். லைட்னிங் வந்து ரொம்ப நிறைய பேர் ரொம்ப சிம்பிளா எடுத்துக்கிறாங்க. ஒரு நேஷனல் டிசாஸ்டர் லைட்னிங் வந்து நம்ம ஒரு எர்த்குவேக்கோ சைக்ளோனோ ஃபிளட் வர மாதிரி இதுமே ஒரு பெரிய ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் தான். இதனால வந்து இயர்லி நிறைய பேர் இறந்து போறாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பாத்தீங்கன்னா இன்னும் எல்லா வருஷமும் அதிகமாயிட்டே தான் இருக்கு. லைட்னிங் வந்து எல்லா வருஷமும் இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் இருக்கு லைட்னிங். அது எதனாலனா மெயின்லி இந்த குளோபல் வார்மிங். ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த பூமி வெப்பமாவது இல்லை, ஸோ இந்த அதிகமான டெம்பரேச்சர் வந்து அதிகமாகும் போது அதால அதிகமான அந்த காற்றுல வந்து இந்த மாய்ஸ்சர் அதிகமா ஹோல்ட் பண்ணும். ஸோ அதுவே வந்து ஒரு இன்ஸ்டேபிலிட்டி மாதிரி தான். ஸோ அது வந்து தண்டர்ஸ்டார்ம்ஸ் வந்து விகரஸா இருக்கும். அதனால நம்ம சம்மர் தண்டர்ஸ்டார்ம்ஸ் தான் ரொம்ப விகரஸா இருக்கு. ஒரு நாள் ஃபுல்லா நல்லா வெயில் அடிச்சு அந்த மாதிரினா அந்த டைம்ல தான் வந்து சம்மர் தண்டர்ஸ்டார்ம்ஸ் வந்து பயங்கர விகரஸா ரொம்ப டேஞ்சரான லைட்னிங்கா இருக்கும். ரொம்ப டேஞ்சரான ஒரு பினாமினன் தான் அது. வந்து ரொம்ப பார்த்து இந்த டைரக்டா ஃபோக்கஸ் பண்றவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? டைரக்டா வந்து கேமராவை பார்த்து எடுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி
இதுக்கு அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஸோ நான் சொல்றது என்னன்னா, ஒரு சிலர் வந்து நான் எடுத்தேன், எனக்கு வந்து லைட்னிங், ஐ மீன் அந்த இடத்துல லைட்னிங்லாம் விழல, ஸோ இங்கெல்லாம் வராது அப்படிலாம் ஒரு பிளைண்ட் டெஸ்டா சொல்லி நான் கேள்விப்பட்டேன். அது பேசும்போது சொல்லுவாங்க இங்கெல்லாம் விழாது அப்படி சொல்லிட்டு. பட் அப்படி கிடையாது. நேச்சர் வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நம்ம விழலன்னா அது நம்மளுடைய லக்கு தான். பட் வந்து ஈவன் ஹார்ட் ஆஃப் தி சிட்டிலேயே லைட்னிங் விழுந்திருக்கு பாண்டிச்சேரியில. ஸோ நம்ம நம்ம வந்து இங்க வராதுன்றதெல்லாம் வந்து அது ரொம்ப ஒரு ஒரு பிளைண்டா சொல்றது. டெக்னிக்கலா அப்படி சொல்ல முடியாது. இங்க வராதுன்றத நம்மளால சொல்லவே முடியாது. இப்ப நம்ம ஃபோர்காஸ்டே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட நம்ம லைட்னிங் இந்த இடத்துல எக்ஸாக்ட்டா இந்த இடத்துல கரெக்டா லைட்னிங் விழும் அப்படின்ற மாதிரிலாம் நமக்கு எந்த ஃபோர்காஸ்டும் கொடுக்க முடியாது. லைட்னிங் ஃபிளாஷஸ் எவ்வளவு இருக்கும், இன்னைக்கு வரைக்கும் நம்ம அட்வான்ஸா என்ன ஆயிருக்கும்னா ஃபிளாஷஸ் எவ்வளவு இருக்கும், இந்த அட் டைம்ல அந்த அட்மாஸ்பியர் இன்ஸ்டெபிலிட்டி அந்த மாதிரி அதோட ஒரு கணக்கு பண்ணி நம்ம எந்த அளவுக்கு விகரஸா இருக்கும், பிளாஷஸ் எவ்வளவு இருக்கும், அவ்வளவுதான் நம்மளால சொல்ல முடியும் லைட்னிங் பத்தி. இந்த இடத்துல எக்ஸாக்டா ஒரு கோஆர்டினேட் கொடுத்து இந்த இடத்துல லைட்னிங் போல்ட் விழும் அப்படின்றது வந்து அந்த அளவுக்கு நம்ம கிட்ட டெக்னாலஜியும் கிடையாது. பண்ணிருக்கேன் ப்ரோ. ஒரு டைம் வந்து நான் அடுத்த நாள் லேண்ட்ஸ்கேப் போட்டோகிராஃபி எடுக்கணும் அப்படின்றதுக்காக வந்து நானும் என்னோட ஃப்ரெண்ட் பிரதாப் 2 பேரும் வந்து ஈசிஆர்ல வந்து ஒரு லொகேஷன் பார்க்கறதுக்கு போனோம். ஸோ அது கம்ப்ளீட்டா அவுட்டர் ஸ்பேஸ். அது வந்து அங்க ஹைட்டா எதுவுமே இருக்காது. ரொம்ப பிளைனான பிளேஸ் அது. ஸோ அப்போ அங்க போயிட்டு பார்க்கும்போது சீ சைட்ல நல்ல ரெயின், நல்ல தண்டர், பெரிய பெரிய லைட்டிங் பார்த்தோம். ஸோ நாங்க அப்போ வந்து அது இங்க வராதுன்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம். அப்பெல்லாம் வந்து நான் லைட்னிங் பெருசா இன்வால்வ் ஆகல. ஒரு நார்மலா அப்படிதான் எடுத்துட்டு இருந்தேன், எப்பவாச்சும் எடுக்கிற அந்த மாதிரிதான். சீரியஸ் போட்டோகிராஃபர் இல்ல அப்ப நானு. அப்போ நல்ல ரெயின், அந்த கிளவுட்ஸ் எல்லாம் ரொம்ப க்ளோஸ், அந்த கோஸ்ட் கிளவுட்ஸ் சொல்லுவாங்கல்ல, சோ அந்த மாதிரி அப்ரோச் பண்ணி வந்தது. அப்போ வந்து நாங்க ஒரு இடத்துல போய் நின்னுட்டோம், மழை வருதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன ஆச்சுன்னா மழை லைட்டா விட்டுது. விட்ட பிறகு என்னோட ஃப்ரெண்டு வந்து அவர் வந்து புல்லட்ல வந்து, நான் என்னோட பைக்ல வந்திருந்தேன். சோ அவர் வந்து என்ன பண்ணாருன்னா மழை விட்டுடுச்சு போலாம் அப்படின்னு சொன்னாரு. நான் வந்து இல்ல விடல அப்படின்னு சொல்லும் போது அவர் போயிட்டாரு. சரி அவர் போனாருன்னு சொல்லிட்டு நானும் ஃபாலோ பண்ணி அவர் கூடயே போயிட்டேன். அவரு ஆனா ரொம்ப தூரம் போயிட்டாரு, நான் பின்னாடி போயிட்டு இருக்கேன். அப்போ ஆனா லைட் ரெயின்ஸ் இருந்தது. அப்போ போயிட்டே இருக்கும்போது என்னோட லெஃப்ட் ஹேண்ட்ல, இத்தனைக்கும் நான் 2 வீலர் போயிட்டு இருக்கும்போது என்னோட லெஃப்ட் ஹேண்ட்ல வந்து ஹெவியான ஷாக் ஃபீல் பண்ணேன். அந்த லைட்டிங்கோட ஒரு ஷாக் நீங்க ஃபீல் பண்ணீங்க? ஆமா ஆமா. அப்போ என்னோட விஷுவலா நான் லெஃப்ட் ஹேண்ட்ல வந்து பார்த்த மாதிரி எனக்கு ஃபீல் இருக்கு. அந்த லைட்னிங் வந்து அதாவது ரொம்ப பக்கம் கிடையாது, கொஞ்சம் ஒரு 50 மீட்டர் தள்ளி இருக்கலாம், மேபி 50-100 மீட்டர் இருக்கலாம். ஆனா நான் விஷுவலாவும் பார்த்தேன். ஆனா என்னால அந்த விஷுவல் வந்து நான் பார்த்தேனா அப்படின்னு என்னால 100% கன்ஃபார்ம் பண்ண முடியல. பட் அந்த ஷாக் வந்து 100% கன்ஃபார்ம். அது வந்து நான் நிஜமாவே அதை நான் ஃபீல் பண்ணேன். எனக்கு நல்ல ஒரு ஹெவி ஷாக்கு. கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் எனக்கு ஒரு 1 hour எனக்கு அந்த பெயின் இருந்தது. உடனே போயிட்டு ஃபர்ஸ்ட் நான் தடுமாறிட்டேன் கொஞ்சம். பட் அந்த இடத்துல நான் விழுந்திருந்தாலோ பின்னாடி ஏதாவது வெஹிக்கிள் வரும், அது ஒரு ஹைவே அது. கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி நான் இதை ஃபாலோ பண்ணி என் ஃப்ரெண்ட் கிட்ட இந்த மாதிரி இந்த இன்சிடென்ட் சொன்னதும் நாங்க 2 பேரும் போயிட்டு ஒரு கடைக்கு நின்னுட்டோம். நின்னதும் வந்து இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் ஆனா அவன் ஃபர்ஸ்ட் நம்பல. அதுக்கப்புறம் அவனே நெட்ல கூகுள் பண்ணி பார்க்கும்போது லைட்னிங் ஸ்பில் அப்படின்ற ஒரு விஷயம் அப்பதான் எங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சது. லைட்னிங் சோ இப்ப நம்ம கான்ல இருந்து தண்ணி திறந்தோ தண்ணி விழுது, அதோட டிராப்ஸ் வந்து பக்கத்துல இருக்க இடத்துலயே படுன்ற மாதிரி லைட்னிங் ஸ்பில் கூட அப்படிதான் நான் அதை ஃபேஸ் பண்ணாது. அதுக்கப்புறம் அதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் வந்து நான் வந்து என்ன நினைச்சேன்னா, நம்ம இந்த மாதிரி 2 வீலர் எல்லாம் போகும்போது லைட்னிங் ஸ்ட்ரைக் ஆகாது. நானுமே அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன் ஸ்டார்டிங். இது வந்து இயர் வந்து 2020 அந்த இயர்ல நடந்த இன்சிடென்ட் இது. சோ அப்ப அப்படிதான் நானுமே நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 1 இயர்க்கு அப்புறம் இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் 2 வீலர்ல போயிட்டு இருக்கும் போதே உடுமல்பேட்டில வந்து ஒருத்தவங்க மேல லைட்னிங் அடிச்சு அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு நான் நியூஸ்ல பார்த்தேன். 2 வீலர்ல வந்து கண்டிப்பா பெரிய ரிஸ்க் இருக்கு. ஏன்னா டைரக்டா நீங்க அப்போ ஒண்ணுமே இல்ல, உங்க மேல தலைக்கு மேல நீங்க ஒண்ணுமே இல்ல, ஓபனா தானே இருக்கீங்க. ஆமா கரெக்ட். சோ நீங்க வந்து ஓபனா தான் இருக்கோம். நம்ம ஓப்பனா தான் இருக்கும். ஸோ இப்போ வேணா நம்ம அது முக்கியமா வந்து சுத்தி எதுவுமே வந்து ஆப்ஜெக்ட் எதுவும் நம்மளோட டாலர் ஆப்ஜெக்ட் எதுவுமே அந்த மாதிரி இல்லை அப்படின்ற போது ரிஸ்க் அதிகமா தான் இருக்கும். இந்த ரூரல் ஏரியாஸ்ல நம்ம நிறைய இந்த மாதிரி பாக்குறோம், இந்த மாடு ஆடு இதெல்லாம் வந்து நிறைய வெளியே கட்டி போட்டிருப்பாங்க. ஸோ அது வந்து நிறைய லைட்னிங் அடிச்சு போய் அந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நிறைய ரூரல் ஏரியாஸ்ல தான் ரொம்ப அதிகமா கேள்விப்படுறோம். சிட்டிஸ்ல வந்து பெருசா கேள்விப்படுறதுல டாலர் பில்டிங்ஸ் அந்த மாதிரி இருக்கனால அந்த மாதிரி அது வந்து போயிடுது. இங்க ரூரல் ஏரியாஸ்ல இருக்கிறவங்கன்னா கொஞ்சம் அந்த இதெல்லாம் நம்ம கேர்ஃபுல்லா பாத்துக்கணும்.
கரெக்ட் ப்ரோ. இந்த இடத்துல நான் ஒன்னு சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன் bro. எனக்கு சொல்லுங்க. தெரிஞ்சது என்னோட தாட் இது. சொல்லுங்க சொல்லுங்க. இந்த வில்லேஜ் சைட்ல ஏன் இந்த லைட்னிங் ஹீட் அதிகமா நடக்குதுன்னா, ம், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னன்னா, இப்போ எல்லாருமே வயல் வச்சு கழனி இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும், ம், ம், நிலம் இருக்கும் விவசாயம் பண்றதுக்கு. மோஸ்ட்லி ம், ஒரு வில்லேஜ்ல எல்லாருமே வச்சிருப்பாங்க. ம், அப்ப என்னன்னா எல்லாருக்குமே வந்து அவங்க வீட்ல இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல தான் வந்து அவங்களுடைய கழனி இருக்கும். ம், ஸோ ஆப்வியஸா அவங்க வேலை செய்யணும்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் வந்து தூரமா போயிட்டு தான் ம், அவங்க, ஐ மீன் அந்த டிஸ்டன்ஸ் தள்ளி தான் அவங்களுடைய நிலம் இருக்கும். ம், ம், அப்போ ஆடு மேய்க்கிறது, மாடு மேய்க்கிறது, ம், கழனிக்கு வேலை செஞ்சுட்டு திருப்பி வர்றது, ம், இது எல்லாமே வந்து அவங்க போறாங்க. இந்த பிரச்சனை என்னன்னா, இந்த நம்மளுடைய சம்மர்ல வர தண்டர்ஸ்டார்ம் வந்து அவங்க போகும்போது நல்ல வெயில் அடிக்கும், ஸ்கை ம். கிளியரா இருக்கும். Correct. அவங்க அதை கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்டே பண்ணிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு நடக்க போதுனே அவங்களுக்கு தெரியாது. ம், ம், ஸோ அவங்க எப்பவும் போலதான் அவங்களுடைய டெய்லி லைஃப் ஸ்டைல அவங்க பண்றாங்க. ஸோ அவங்க வேலை செஞ்சுட்டு வரும்போது என்ன ஆகுதுன்னா, ம். ஓரளவுக்கு சடனா அந்த கிளவுட் வரும். பட் ஸ்டில் அந்த ஒரு அவேர்னஸ் அந்த இது அவங்களுக்கு ரீச் இல்ல, ஆமா, அவங்களுக்கு பெருசா வந்து இந்த மாதிரி இருக்க ஸ்கைக்கு அவங்க போகும்போது ஈவினிங் அந்த மாதிரி டைம்ல போகும்போது அவங்களுக்கு பெருசா ஸ்கை கிளியரா இருக்கிற மாதிரி இருக்கும். லேட்டரா தண்டர்ஸ்டார்ம்ஸ் ஃபார்ம் ஆகும்போது உங்களுக்கு வித்தின் ஹார்ட்லி ஒரு 30 to 40 மினிட்ஸ்ல ஈஸியா வந்து கிளவுட்ஸ் க்ரோ ஆகும் ஒரு இடத்துல. அந்த ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு கெஸ்ஸே இருக்காது, அது அவங்க இங்கதான் வரப்போகுது அப்படின்ற ஒரு தாட் கூட அவங்களுக்கு இருக்காது. புரியுது. அப்ப லாஸ்ட் 10 மினிட்ஸ்ல தான் அவங்க ரியாக்டே பண்ணா இருக்காங்க. ரொம்ப காத்தடிக்கும் போது தான் அவங்க வீட்டுக்கு போகணும் அப்படின்ற தாட்டே வரும். மழை வரப்போகுது அப்படி சொல்லிட்டு வீட்டுக்கு போவாங்க. எல்லாரும் சொல்லல, ஒரு சிலர் மேபி அது கரெக்டா. இல்ல, நம்ம நிறைய கேசஸ் அப்படிதான். நம்ம நீங்க நியூஸ் எடுத்து பாத்தீங்கன்னாலும் இந்த ஓப்பன் வயல்ல அதிகமா ஒர்க் பண்றவங்க மேல, சோ அந்த மாதிரி எங்க அதிகமா ஓப்பனா எக்ஸ்போஸ்டா இருக்காங்க அப்படின்னு அந்த மாதிரி இடத்துலதான் நம்ம அதிகமா டெத்ஸ் நம்ம கேள்விப்படுறோம் பெருசா. கரெக்ட். சோ இதனாலதான் ரீசன் அவங்க ரிட்டர்ன் வரும்போது அந்த கிளவுட்ஸ் வந்தது, ரெயின் லைட்னிங் சடனா வருது. இந்த அவேர்னஸ் அவங்களுக்கு கொண்டு போனா இந்த மாதிரி விஷயத்தை தடுக்கலாம் அப்படின்றது என்னோட இது. ஆமா, முக்கியமா வந்து லைட்னிங், நான் முன்னாடி சொன்ன மாதிரி லைட்னிங் பத்தி யாருமே பெருசா அவேர்னஸ் அந்த மாதிரி எதுவும் பண்ணது இல்ல. ஒரு சைக்ளோனுக்கோ, ஒரு ஃபிளட்டுக்கோ, ஒரு எர்த்குவேக்கோ அந்த மாதிரி பண்ற அளவுக்கு லைட்னிங் கேசஸ் வந்து நம்ம பெருசா எதுவும் இது பண்றது கிடையாது. அவேர்னஸும் வந்து மக்களுக்கு வந்து பெருசா கிடையாது. என்னென்ன இது அது என்ன பண்ணணும் உங்களுக்கு வந்து முக்கியமா தெரியாது. ஏதாவது ஆப்ஜெக்ட் கீழே தெரியாம போய் மரத்துக்கு கீழே வந்து ஏதோ ஒரு இது பண்ணணும் அப்படின்றத மரத்துக்கு கீழே போய் நிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த டைமுக்கு ஏதாவது இது பண்ணும் அப்படின்ற மாதிரி அது பெரிய ரிஸ்க் தான். மரத்துக்கு நிக்கிறதே ஒரு பெரிய ரிஸ்கான விஷயம் தானே. கரெக்ட் ப்ரோ. அவங்க அந்த மழையில இருந்து தப்பிக்கணும்னு நினைப்பாங்க. அப்போதைக்கு அவங்க சடனா என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நினைச்சு போய் மாட்டிக்கிறாங்க. கரெக்ட் ப்ரோ. சோ இந்த அவங்க அங்க இருந்து இங்க ரிட்டர்ன் வரணும் அப்படின்ற இது வந்து அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் இருந்து அவங்களுக்கு அதை பத்தி ஐடியாஸ் இருந்ததுன்னா அவங்க ஏர்லியரா வந்துருவாங்க இந்த மாதிரி டேஸ்ல. இதெல்லாம் வந்து அவங்களுக்கு குயிக்கா ரீச் பண்ணா, இந்த மாதிரி மெசேஜஸ் ரீச் பண்ணா, இப்போ இன்னைக்கு இந்த இடத்துல தண்டர்ஸ்டார்ம் இருக்கு, வேலைக்கு இந்த மாதிரி வயல் வேலைக்கு போறவங்க இந்த டைம்குள்ள வந்துடணும் அப்படின்ற ஒரு மெசேஜஸ் அவங்களுக்கு போனா நல்லா இருக்கும். நம்ம அந்த ரேடார் ரேஞ்சுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அலர்ட் குடுக்கறத விட முன்னாடியே வந்து பிஃபோர் ஏதாவது நம்ம இந்த நாளைக்கு இந்த மாதிரி சான்சஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றது வந்து ரேடார் ரேஞ்சில வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு ஆக்சுவலி எப்போ நமக்கு அது கிளியரா தெரியுமா, ரேடார் ரேஞ்சில வந்து எங்க அந்த கிளவுட் க்ரோ ஆரம்பிக்குது. ஒரு இடத்துல வந்து ஒரு இன்ஸ்டேபிலிட்டி, விண்டு, காற்று முறிவோ இல்ல கன்வர்ஜென்ஸ் அந்த மாதிரி இருக்குன்னா அந்த இடத்துல அது ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கு ரேடார்ல ரொம்ப கிளியரா. தண்டர்ஸ்டார்ம்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்கு. இது வந்து ஒரு என்ன சொல்றது, நம்ம ஒரு லோ பிரஷர் மாதிரி ஒரு பரந்த அளவுக்கான இது கிடையாது. மீசோ ஸ்கேல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மீசோ ஸ்கேல் ஈவெண்ட் வந்து ரொம்ப கஷ்டம் தான் கேப்சர் பண்றது, கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஒன்ஸ் அந்த ரேடார் ரேஞ்சில எங்க எக்ஸாக்ட்லி எங்க அந்த கிளவுட் டெவலப் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுதான் நமக்கு அது நெக்ஸ்ட் எங்க மூவ் ஆகும் அதெல்லாம் நம்மளால கிளியரா சொல்ல முடியும். அந்த மாதிரி ஒரு லிமிடேஷன் இருக்கு. இந்த ப்ரெடிக்ஷன்ல ஒரு கொஞ்சம் லிமிடேஷன்ஸ் இருக்கு. பட் பிஃபோர் ஹேண்டாவே இந்த இடத்துக்கு சான்ஸ் இருக்குன்னு வைடா ஒரு ஏரியாவுக்கு நம்ம கொடுத்துருவோம்னா இந்த மாதிரி டெத்ஸை அவாய்ட் பண்ணலாம்னு சொல்றீங்க. கரெக்ட் ப்ரோ. எக்ஸாக்ட் நீங்க சொன்ன மாதிரி நம்மளால எக்ஸாக்ட் இன்ஃபர்மேஷன் டைமிங் இந்த இடத்துல லைட்னிங் சொல்ல முடியலனாலும் இன்னைக்கு இங்க லைட்னிங் வர சான்ஸ் இருக்கு. சோ நீங்க கேர்ஃபுல்லா போயிட்டு வாங்க, சேஃபா இருந்துக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு நியர்பைல மழை வர மாதிரி இருந்தா நீங்க நியர்பைல எங்க சேஃபா இருக்க முடியும் அப்படின்றத முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி உங்களுக்கு அந்த டைம் ரீச் பண்றதுக்கு எவ்வளவு டைம் ஆகும் அப்படின்றதெல்லாம் நீங்க முன்னாடியே பிளான் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரிலாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்தா பெட்டரா இருக்கும். லைட்னிங்ன்ற போதே நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ உங்கள் வீட்டில் வந்து இதுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க? நீங்கள் இந்த லைட்னிங் ஃபோட்டோகிராஃபி பண்ணுறது வந்து வீட்டில் இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க உங்களுக்கு என்ன அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க? ஸ்டார்டிங்கில் வந்து எங்கள் வீட்டில் ரொம்ப பயந்தாங்க.
எனக்கு வந்து எங்க அம்மா தங்கச்சி வந்து ரொம்ப சப்போர்ட் எனக்கு. ஓகே. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த லைட்னிங் கிடையாது, எந்த ஜேர்னல் போட்டோகிராஃபி எடுத்தாலும் நான் எண்ட் ஆஃப் தி டே வீட்டுக்கு வந்து அதை எடிட் பண்ணிட்டு அவங்களை கூப்பிட்டு நான் காமிப்பேன் சிஸ்டம்ல வந்து இன்னைக்கு எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு. அவங்களும் அதை என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அதோட பேக்ரவுண்ட் ஸ்டோரியை நான் சொல்லுவேன். அந்த மாதிரி இந்த லைட்னிங் எடுக்கும் போதும் இதை பத்தி நான் இப்படிதான் எடுக்கிறேன், இந்த மாதிரிதான் எடுப்பேன் அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்றதுனால அவங்களுக்கு என் மேல ஒரு ட்ரஸ்ட் இருக்கு. ஸ்டில் அவங்களுக்கு அந்த ஒரு பயம் இருக்கும். பட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் கிளியரா, நான் இந்த டைம்ல மட்டும் தான் வெளியில இருப்பேன், இந்த டைம் நான் வந்துருவேன் அப்படின்ட்டு. நீங்க வந்து தலையா இருப்பீங்க, அந்த லைட்னிங் நீங்க உங்க தலைக்கு மேல வரும்போது நீங்க அது கீழே கண்டிப்பா இருக்க மாட்டீங்க அப்படின்னு. ஆமா கரெக்ட். ஸோ ஒன்ஸ் ரெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சுனாலே நான் ஓப்பன் ஸ்பேஸ்ல இருக்க மாட்டேன் அப்படின்றது அவங்க ஷுவரா நம்புறாங்க. நானும் அதை பண்ண மாட்டேன். ஓகே. அதனால எனக்கு இந்த விஷயத்துல வீட்ல ஃபுல் சப்போர்ட் இருக்கு எனக்கு. ஓகே. ஸோ கடைசியா ஒரு கொஸ்டின் என்னன்னா, நம்ம இந்த போட்டோகிராஃபர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த மொபைல்ல போட்டோ இந்த என்தூசியாஸ் நிறைய பேர் மொபைல்ல இந்த போட்டோகிராஃபி எல்லாம் பண்றவங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த லைட்னிங் எல்லாம் கேப்சர் பண்ணணும்னா ஐடியலா என்னென்ன செட்டிங்ஸ் நீங்க இந்த ஃப்ரேம் பெர் செகண்டோ அந்த நீங்க என்னென்ன ஒரு ஐடியல் செட்டிங்ஸ் நீங்க பண்ணுவீங்க லைட்னிங்க்கு ஸ்பெசிஃபிக்கா வந்து என்னென்ன உங்க கேமரால நீங்க என்னென்ன செட்டிங்ஸ் பண்ணுவீங்க? அவங்களால போன்ல மேனுவல் மோட்லாம் இருக்கும்போது என்ன பண்ண முடியும், அது கொஞ்சம் சொன்னீங்க நல்லா இருக்கும். ஷூர் ப்ரோ. இப்போ வர போன்ஸ்ல எல்லாமே நம்ம டிஎஸ்எல்ஆர்ல எடுக்கிற மாதிரியே செட்டிங்ஸ், ஐ மீன் அந்த செட்டிங்ஸ் கண்ட்ரோல் பண்ணி எடுக்க முடியும். எனி மொபைல் இப்போ வந்து எல்லா மொபைல்லையுமே ப்ரோ மோட் இருக்கு. ஸோ ப்ரோ மோட் இருக்க எல்லா போன்லயுமே வந்து லைட்னிங் எடுக்க முடியும். ஓகே. ஸோ லைட்னிங்ன்றது ஆப்வியஸா ஆல்ரெடி அங்க லைட் இருக்கு அப்படின்றதுனால நம்ம ஐஎஸ்ஓ அப்படிங்கறத வந்து கம்மியா வச்சுக்கணும். இந்த லீஸ்ட் 100 இல்ல 50 என்ன கம்மியா இருக்கோ அதை நம்ம வச்சுக்கணும் போன்ல. போன் ஆர் கேமரா ரெண்டுல எதுவா இருந்தாலும் சரி. போன்ல எடுக்கும் போது அப்பேச்சர் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ டிஃபால்ட்டா இருக்கும். ஷட்டர் ஸ்பீட் அப்படின்றது வந்து அந்த லைட்னிங்கோட பவர் பொறுத்து, அதோட பிளாஷ் லைட் எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் லைட் வருது அப்படின்றது நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 லைட்னிங் பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். இது ரொம்ப பெருசா இருக்கா அப்படின்றத பொறுத்து ஒரு 10 to 20 செகண்ட்ஸ்க்குள்ள அந்த ஸ்பாட்ல டிசைட் பண்றது. ஸோ ஐடியலா நான் 15 செகண்ட் ப்ரிப்பேர் பண்றேன் லாங் எக்ஸ்போஷர் செட்டிங்ல 15 செகண்ட். ஸோ அந்த டைம்ல வந்து நம்ம ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து அந்த நைட் டைம்ல வந்து பண்ண முடியாதுன்றதுனால இன்ஃபினிட் ஃபோக்கஸ். ஒரு சில போன்ல 1 அப்படின்னு இருக்கும், ஒரு சில மவுண்டைன் சிம்பிள் இருக்கும். ஸோ இன்ஃபினிட் ஃபோக்கஸ்க்கு வந்து இதுதான். ஒயிட் பேலன்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு 4700ல இருந்து 5000 அந்த ரேஞ்சில நம்ம வச்சுக்கலாம். கண்டிப்பா ஒரு ட்ரைபாட் வேணும். எனி ட்ரைபாட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரைபாட் வந்து நம்ம வந்து கையில இதெல்லாம் எடுத்தீங்கன்னா அந்த ஷேக்கிங் அந்த ட்ரெம்பிள்னஸ் தெரியும். கண்டிப்பா ஒன்ஸ் வந்து நம்ம மொபைல் பொறுத்த வரைக்கும் 1/3 செகண்ட் வரைக்கும் கூட ஹேண்டில் எடுக்கலாம். என்னோட ஃபர்ஸ்ட் ஷாட் லைட்னிங் அப்படிதான் எடுத்தேன். பட் எல்லா டைமும் நம்ம அது ஒரு 1 hour அப்படியே கண்டினியூஸா வச்சு கிளிக் பண்ணிட்டே இருக்கவும் முடியாது. சோ நம்ம ஒரு ட்ரைபாட்ல வச்சுட்டு இந்த செகண்ட்ஸ் யூஸ் பண்ணி இந்த செட்டிங்ஸ் யூஸ் பண்ணிட்டு இப்போ இன்டர்வலோமீட்டர்னு ஒரு ஆப்ஷன் கேமரால வர மாதிரியே மொபைலுக்கும் வந்துருச்சு. எப்படின்னா எவ்வளவு இமேஜஸ் எனக்கு வேணும் அப்படின்றது நம்ம செட் பண்ணிக்கலாம். எனக்கு 500 இமேஜஸ் எடுக்கணும் அப்படின்னு செட் பண்ணலாம். ஒரு இமேஜ்க்கும் இன்னொரு இமேஜ்க்கும் ஒரு 1 செகண்ட் கேப் இன்டர்வல் டைமர்ல வந்து செட் பண்ணிட்டு நம்ம கிளிக் பண்ணி விட்டுட்டோம்னா அது 500 இமேஜஸ் அதுவே எடுத்துக்கிட்டே இருக்கும். இது இன்னும் சேஃப் நமக்கு. அதை வச்சுட்டு நம்ம இன்னும் சேஃபான இடத்துக்கு வந்துடலாம். ஈவன் நம்ம வந்து தள்ளி வந்துடலாம் சேஃபான இடத்துக்கு. ஈவன் சேஃபான இடத்துல இருந்தாலும் இன்னும் சேஃபா வந்துடலாம். புரியுது. சோ அந்த ஸ்பாட்ல நம்ம இருக்கிறத அவாய்ட் பண்ண முடியும். சோ இந்த செட்டிங்ஸ் யூஸ் பண்ணி இருக்கலாம். ஓகே. ஸோ நீங்க வந்து எந்தெந்த ரீஜியன்ஸ்க்கு போயிருக்கீங்க? இந்தியாவில் வந்து என்னென்ன இடத்துக்கு நீங்க போயிருக்கீங்க லைட்னிங் வந்து எடுக்கிறதுக்காக, ஸ்பெசிஃபிக்கா லைட்னிங் எடுக்கிறதுக்காக எந்தெந்த இடத்துக்கு போயிருக்கீங்க? எங்க உங்களுக்கு சூப்பரான, நமக்கு இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மே அந்த மேங்கோ ஷவர்ஸ் அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம், அந்த டைம்ல வந்து நமக்கு அந்த இந்தியாவோட ஈஸ்டர்ன் பார்ட்ல பயங்கரமான விக்ரஸ் தண்டர்ஸ்டார்ம்ஸ் இருக்கும். வெஸ்ட் பெங்கால், ஒடிசா, சத்தீஸ்கர் அந்த மாதிரி சைட்ல இருக்கும். கர்நாடகா அண்ட் ஆல்சோ ஃபியூ பார்ட்ஸ்ல கூட இருக்கும். ஸோ நீங்க என்னென்ன இடத்துக்குலாம் நீங்க ஆஃப்டர் தமிழ்நாடு நீங்க வந்து எந்த இடத்துக்கு நீங்க அதிகமா போய் லைட்னிங் இந்த மாதிரி ஏதாவது கேப்சர் பண்ணிருக்கீங்களா? இல்ல ப்ரோ, தமிழ்நாடு தாண்டி இன்னும் நான் எடுக்கல. ஈவன் நான் 5 இயர்ஸ் கிட்டத்தட்ட எங்க ஊர் சைட்லயே தான் எடுத்துட்டு இருந்தேன். என்னோட ஐடியல் பிளேஸ் வந்து பாண்டி, திண்டிவனம். இங்கேயே நிறைய ஃப்ரேம்ஸ் பார்த்து வச்சிருப்பேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணி எடுத்துக்கிட்டே இருப்பேன். லாஸ்ட் இயர் தான் கொஞ்சம் டிஸ்டன்ஸா போயிருந்தேன். கொடைக்கானல் போயிட்டு லைட்னிங் எடுத்தேன். அங்க அந்த கொடைக்கானல்ல இருந்து மதுரை சைடு அரௌண்ட்ல வர லைட்னிங் வந்து கொடைக்கானல்ல இருந்து நான் கேப்சர் பண்ணியிருந்தேன். அது மதுரை சைடு தான் மின்னல் இருக்கு அப்படின்றத வந்து ரேடார்லயும் வெதர் ஆப்லயும் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். இந்த இடத்துல தான் லைட்னிங் இப்போ நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி. ஓகே. இது வரைக்கும் 8 இன்டர்நேஷனல் அவார்ட் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுங்க.
கண்டிப்பா ப்ரோ. என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் அவார்டே வந்து லைட்னிங்க்கு கிடைச்சதுதான். ஓ ஸோ ஓகே. ஒன் பிளஸ் இன்டர்நேஷனல் அவார்டோட கொலாபரேஷன்ல ஆ ஒரு கான்டெஸ்ட் நடந்துச்சு 2021 இயர்ல. ஓகே. அப்ப நான் வந்து போன்ல வந்து பாண்டிச்சேரியில வந்து லைட்னிங் எடுத்திருந்தேன். ம் ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஒரு 1 hour மொமெண்டம் வந்து ம். ஒரு 8 லைட்னிங் வந்து நான் அந்த ஒரு இமேஜ்ல வந்து ஸ்டாக் பண்ணி ஓ பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். ஓ ஸோ ஓகே. அந்த ஷாட் தான் என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் அவார்டு. ஓ அந்த இமேஜ்க்கு வந்து நான் ஒரு 1.5 lakh கேஷ் ப்ரைஸ் வின் பண்ணியிருந்தேன். பிளஸ் ஒரு மொபைல் ஃபோன் எனக்கு கொடுத்துருந்தாங்க. ஓ அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் அவார்ட். ஓ செகண்ட் வந்து இந்த லைட்னிங் பத்தி ஒரு டுட்டோரியல் போட்டிருந்தேன். எப்படி கேப்சர் பண்ணணும், ஓகே. அந்த செட்டிங்ஸ் எப்படி சேஃபா இருக்குது, அந்த மாதிரி ஒரு டுட்டோரியல் வந்து ம் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதை வந்து அவங்க ரெகக்னைஸ் பண்ணாங்க ஒன் பிளஸ்ல. ஸோ உங்களோட நிறைய இமேஜஸை நாங்கள் பார்த்துருந்தோம். ஸோ இதில் உங்களோட ஃபேவரட் பெஸ்ட் என்னோட ஃபேவரட் பிக்சர்னா இதுதான் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் இருக்கா? கண்டிப்பா இருக்கு ப்ரோ. எனக்கு வந்து ஃபேவரட் அப்படின்னா ஒரு 3 இமேஜ் சொல்லுவேன் நான். ஓகே. அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி சொல்லி நான் அந்த கொடைக்கானல்ல எடுத்தது. ஆ எனக்கு ஓகே. ஹில் ஸ்டேஷன்ல லைட்னிங் எடுக்கணும் அப்படின்றது ரொம்ப நாள் ஆசை. ம் ஸோ ம் அது வந்து லாஸ்ட் ஜூன்ல வந்து நான் எடுத்திருந்தேன் அந்த கொடைக்கானல்ல ம் எடுத்தது. ம் அதுக்கப்புறம் ம். மூன் வித் லைட்னிங் எடுக்கணுன்றது எனக்கு ஒரு 3 years ட்ரீம் அது. ஓ அதுல என்ன சேலஞ்சுனா ம் நான் எடுக்கிறது வந்து கிரெசன்ட் மூன் தான். ம் ம் ஸோ நோ மூன் டேல இருந்து ஒரு 4 to 5 days வரைக்கும் தான் அந்த பேபி மூன் கொஞ்சம் நல்லா இருக்கும். ம் ஐ மீன் நான் பர்டிகுலரா அதோட எடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் யோசிச்சு வச்சிருந்தேன். ம் ம் ஸோ எனக்கு அப்போ வந்து நோ மூன் டேல இருந்து எனக்கு ஒரு டே 3ல தான் நம்ம மூனே பார்க்க முடியும் ஆக்சுவலா. ம் ஸோ ம் ம் 3ல இருந்து டே 7-6 வரைக்கும் தான் அந்த அப்படி மூன் இருக்கும். ஒரு 20% 30%க்குள்ள இருக்கும். ஸோ லைட்னிங் அப்படி வித் அந்த மூன் இந்த சேம் ஆமா ஷாட்லயா, ஒரே ஷாட்லயா? ஆமா ப்ரோ, ஸோ கரெக்ட் அது ப்ரோ. வந்து ரொம்ப அதுவும் காம்ப்ளிகேட்டட். ஏன்னா கிளவுட் கவர் வரும்போது உங்களுக்கு மூணும் தெரியாது. ஸோ இந்த மாதிரி தண்டர் ஸ்டார்ம்ஸ் டைம்ல. கரெக்ட் ப்ரோ. ஆ அதுதான் சேலஞ்ச் இதுல. ஆ ஸோ எனக்கு அதுவும் வந்து லைட்னிங் அந்த மூணுக்கு கீழே லைட்னிங் வரணும் அப்படின்றத என்னோட ஆசை. ஓ ஈவன் நான் ஓகே. அதை ட்ரை பண்ணி ஆ லைட்னிங்கும் நிலாவையும் கூட பார்த்துட்டேன் ஒரே ஓ ஃப்ரேம்ல. ஓ இந்த எண்ட்ல மூணு இருக்கும், பேபி மூணு இருக்கும், இந்த ம் எண்ட்ல ரைட் எண்ட்ல வந்து லைட்னிங் இருக்கும். ஓகே. ஆனா அது பார்த்து ஆனா எனக்கு வந்து பர்சனலா அந்த நிலாவுக்கு கீழே லைட்னிங் வரணும் அப்படின்றத என்னோட ஆசை. மூன் வந்து கிரெசன்ட் மூன் வந்து ம் அது செட் ஆகும்போது க்ளோஸ்ல போகும். இந்த கிளவுட்ஸை நம்மள அப்ரோச் பண்ணி வரும்போது ரெண்டும் மீட் ஆகும். ம் அப்போ மீட் ஆகும்போது எனக்கு அந்த அதுல இருந்து ஸ்பிளிட் ஆகி இந்த புரோக்கன் கிளவுட்ஸோ இல்ல அதுல இருந்து வர பிரிஞ்சு வர கிளவுட்ஸோ டிஸ்டர்ப் இல்லாம இருக்கணும். அது ஒரு பெரிய சேலஞ்சா இருந்தது. ம் ஸோ அப்படி அதை அச்சீவ் பண்ணதுன்றது எனக்கு 3 வருஷம் ஆச்சு அந்த ஷாட் எடுக்கிறதுக்கு. வாவ் ஓகே. அதுதான் எனக்கு லைஃப்லயே ஒரு மறக்க முடியாத மறக்க ஷாட். முடியாத ஒரு ஷாட் வந்து ஒரு செலஸ்டியல் ஆப்ஜெக்டையும் உள்ள நம்ம எர்த்துக்குள்ள இருக்கிற தண்டர் ஸ்டார்ம்ஸ் ரெண்டுமே எடுக்கிறது வந்து ரொம்ப ஒரு சூப்பர் ஆமா, விஷயம். அதுல வந்து இது வந்து கரெக்ட். அதை கவர் பண்ணிடக்கூடாது. தண்டர் ஸ்டார்ம்ஸ் வந்து கிளவுட் கவர் வந்து அதை வந்து கவர் பண்ணாத மாதிரியான ஒரு ஷாட் வர்றது வந்து ரொம்ப ரேர் தானே. ஆமா ப்ரோ, கண்டிப்பா. ம். எனக்கு ஃப்ளவர்ஸோட மின்னல் எடுக்கணும் ஆசை. அப்போ வந்து ஓ சாமந்தி பூவோட மின்னல் எடுக்கணும் அப்படின்ட்டு ஓகே. நான் யோசிச்சு வச்சிருந்தேன். ம் இப்போ ம். எங்க வில்லேஜ் பக்கத்துலயே ஒரு சாமந்தி தோட்டம் இருந்தது, அது பார்த்துருந்தேன். ஸோ ஓ அது வந்து நான் ஒரு 1 month ஃபாலோ பண்ணி ஆ அந்த ஃப்ளவர் கார்டன்ல அப்படியே அதுக்கு மேல லைட்னிங் வர மாதிரி எடுத்திருந்தேன். ஓ ஃபர்ஸ்ட் எல்லோ எடுத்தேன். ஆ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயர் வந்து சரி ஓகே எல்லோ கலர் வச்சு எடுத்துட்டேன். இந்த டைம் வந்து ஆரஞ்சு எடுப்போம்னு சொல்லிட்டு ம் நெக்ஸ்ட் இயர் ஆரஞ்சு கலர் வச்சு எடுத்தேன். அப்புறம் எனக்கு அடுத்த வருஷம் என்ன ஐடியா வந்ததுன்னா, ம் ஓகே எல்லோ எடுத்தாச்சு, ஆரஞ்சு எடுத்தாச்சு, ரெண்டு ம் கலரும் சேர்ந்து ஒரே ஃப்ரேம்ல இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சேன். ம் அந்த மாதிரி ஒரு ஃபீல்டு தேடினேன். லாஸ்ட் இயர் எனக்கு வந்து ம் லெஃப்ட்ல வந்து ஃபுல்லா எல்லோ கலரும், ம். பக்கத்துலயே ரைட் சைடுல ஃபுல்லா ஒரு பேட்ச் ஃபுல்லா ஆரஞ்சு கலர் ஃப்ளவர்ஸ் இருந்தது. ஓ ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒரு அப்படி ஒரு ஃப்ரேம் கிடைச்சது. ஆமா. ஓ அது ஒரு 1 month ஃபாலோ பண்ணி அதுல கண்டினியூஸா 8 days கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு 6 hours அங்கேயே தான் நின்றுட்டு இருப்பேன். ஓ அப்படி ஓகே. ஃபாலோ பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 8 days கண்டினியூஸா ட்ரை பண்ணி எடுத்தேன் அந்த ஷாட். அது பார்க்கவே ரொம்ப ஒரு பயங்கர இதுவா இருக்கு பாக்குறதுக்கு. என்னன்னா கீழே ஒரு பூ, மேல வந்து லைட்னிங்ஸ், அந்த மாதிரி அது ரொம்ப டிஃப்ரெண்டா நான் பாத்திருக்கேன் அந்த இமேஜஸ்லாம். ஆமா, எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட் அது. இந்த ஏன்னா ஷாட். ஃப்ளவர்ஸே நமக்கு அழகுதான், அதுவும் 2 ஆமா. ஃப்ளவர்ஸ் பாக்குறது இன்னும் அழகு. சோ நீங்க அதுக்கு மேல பண்றது லைட்னிங். வந்து இந்த டைம் வந்து நைட் டைம்ல தான் நம்ம இப்ப பண்றோம். ஈவினிங்க்கு மேல அந்த சன் செட் ஆனதுக்கும் நமக்கு வந்து அந்த ஒரு பிரைட்னஸுமே இல்லாம ரெண்டையுமே வந்து ஷார்ட்ல காட்டணும், பிரைட் நல்லா காட்டணும் அப்படின்றது அதுவே ஒரு பெரிய சேலஞ்ச் தான். ஆமா ப்ரோ. ம். ஓகே ப்ரோ. ஸோ அதுவுமே கிட்டத்தட்ட நியர்லி நான் ஃபீல்ட்ல மட்டுமே ஒரு 60 hours இருந்திருப்பேன். ஒரு ஓ நாளைக்கு ஒரு 5 to 6 hours அங்கேயே இருப்பேன் நானு.
ஓ அது அந்த டைம்ல வந்து டெய்லி மழை வரும். ஓகே ஸோ டெய்லி ரெயின் வந்தது. அதனால வந்து அந்த இடம்லாம் ரொம்ப ஈரமா இருக்கும், என்னால அங்க உட்காரலாம் முடியாது. இன்னொரு சேலஞ்ச் என்னன்னா அது வயல்வெளின்றதுனால ஏதாவது இன்செக்ட்ஸோ இல்ல ஸ்னேக்ஸ் அந்த மாதிரி அந்த இருக்கும். மாதிரியான உங்களுக்கு இது சேலஞ்சஸ் இருக்கு. சேலஞ்ச் ஆமா. ரிஸ்க் இருக்கு. ஸோ நான் அங்கேயும் பார்க்கணும், லைட் அடிச்சுட்டு என்னோட சரௌண்டிங் பார்த்துக்கிட்டே இருக்கணும். எவ்ரி 1 minute வந்து நான் என்ன சுத்தியும் லைட் அடிச்சு பார்த்துட்டே இருப்பேன், இங்க ஏதாச்சும் இருக்கா threat இருக்கா அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டே இருப்பேன். அந்த மாதிரி. ஸோ கொஞ்சம் க்ளோஸ்ல ஒரு பில்டிங் இருக்கும். இன்கேஸ் எனக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெயின் எனக்கு க்ளோஸா வந்துருச்சுன்னா அந்த பில்டிங்ல போயிட்டு நின்னுடுவேன். ஓகே சோ மச் ப்ரோ. அந்த அழகை வந்து தூரமா இருந்து பாக்குறது பெட்டர். தூரமா இருந்து பார்த்தா ஓகே, பக்கத்துல இருந்தா டேஞ்சர், பியூட்டி இந்த டேஞ்சர் அப்படிங்கிற மாதிரி ஆமா சொல்லலாம். இல்ல ரியல் லைஃப்ல நடக்கிற இது மாதிரி ஆமா டேஞ்சரஸ் திங்ஸ் எல்லாமே அது பியூட்டிஃபுல்லா தான் இருக்கும் வெளியே இருந்து பாக்குறதுக்கு. லைட்னிங் பத்தி ஜென்ரலா வந்து எல்லாருக்கும் என்ன தெரிஞ்சதுன்னா, நம்ம நியூஸ் நிறைய பார்ப்போம், டெத்ஸ் நிறைய பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி பார்ப்போம். லைட்னிங்கோட இன்னொரு பார்ட் யாருமே இந்த மாதிரி எதிர்பார்க்காத ஒரு பார்ட், இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான பார்ட் நீங்க கேப்சர் பண்ணி எங்களை காட்டுறது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் இது இன்புட் ப்ரோ. இவ்வளோ இன்புட் கொடுத்துருக்கீங்க பீப்புளுக்கு. கண்டிப்பா ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னை இன்வைட் பண்ணி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.